தமிழகத்தில் முதல் முறையாக மின்சார பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. முதலமைச்சர் ஸ்டாலின் சேவையை துவங்கி வைக்க உள்ள நிலையில் மின்சார பேருந்துகளின் சிறப்பு அம்சங்கள் பற்றி நமது செய்தியாளர் குமார் வழங்க கேட்போம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்க இடம் சென்னை சோழிநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கத்தில் உள்ள பணிமுனையில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கு நீங்க பார்க்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் உள்ள பேருந்துகள் அனைத்தும் மின்சார பேருந்துகள் தான். இந்த பேருந்துகள் தான் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. அதில் முதல் கட்டமாக சென்னை மற்றும் சென்னை புறநகரிலும் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த பேருந்துகளை விரைவில் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த பேருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது தயாராகி இருக்கிறதும் அதில் 50 பேருந்துகள் சென்னை பெரும்பாக்கம் பணிமுனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகள் அனைத்தும் மின்சார பேருந்துகள் தான். அதில் குறிப்பாக இங்கு உள்ள நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்தும் ஏசி பேருந்து. மற்ற பேருந்துகளும் பல பணிமுனை, அதாவது வேசார்பாடி, பூந்தமல்லி போன்ற இடங்களிலும் இது போன்ற பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்துக்கு சார்ஜ் ஏற்றக்கூடிய இடமும் அந்தந்த பணிமுனையிலே ரெடியாகி வருகிறது. தற்போது நம்ம இங்கு பார்க்கக்கூடிய 25 சார்ஜிங் பாயிண்ட் இந்த பேருந்துக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக தயாராகி வருகிறது. இது மட்டும் இல்லாம இந்த பேருந்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை பேருந்தில் சென்று நாம் பார்ப்போம். நாம் பார்க்கக்கூடிய பேருந்து மின்சார பேருந்து தான். ஆனால் குறிப்பாக இது ஏசி பேருந்து, நான் ஏசியும் இது போன்ற பேருந்துகள் உள்ளது. அனைத்து பேருந்துகள் இருக்கிறது போல் 2 பக்கம் வழியும் உள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்காக அதற்கான வசதிகளும் இந்த பேருந்தில் போடப்பட்டுள்ளது. இந்த தாவித்தள சீட்டில் மாற்றுத்திறனாளிகள் செல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து அப்டவுன், அதாவது ஹைட்டாகவும் செல்லும், தாழ்வாகவும் செல்லவும் அதுக்கேற்ற வசதிகள் இந்த பேருந்தில் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சீட்டுகள் ஃபுல் ஆயிடுச்சுன்னா யாராவது மக்கள் நின்று கொண்டு போகும்போது அவர்கள் சாய்ந்து கொள்வதற்காகவும் இந்த சீட்டுகள் போடப்பட்டுள்ளது. ஒரு புறத்தில் ஹைட்டாகவும் முன்புறத்தில் டவுனாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சீட்டுகள் நம்ம ரயிலில் தான் பார்க்க முடியும், எதிரெதிரே அமர்ந்து செல்றது போல். ஆனா பேருந்திலும் அதற்கான வசதிகள் செய்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் சீட் பெல்ட், பயணம் செய்பவர் சேஃப்டியாக போடுறது, அவருக்கு சீட்டு பெல்ட்டும் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா, ஏசி, அதாவது அவர்கள் எங்கு இறங்க வேண்டுமோ அந்த ஊர் பேரை சொல்லும் வகையில் ஸ்பீக்கர் செட் பண்ண வேண்டும். அதாவது தற்போது இப்ப பெரும்பாக்கத்திலிருந்து சோழிநல்லூர் போகிறாங்கன்றா, சோழிநல்லூர் ஸ்டாப்பிங் இங்க இந்த பட்டன் அழுத்தினாங்கன்னா அது என்ன ஊருன்றத அவங்களுக்கு சோழிநல்லூர் அப்படின்ற மாதிரி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் பல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த பேருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் மக்களிடம் மிகவும் வரவேற்பு கிடைக்கும். சத்தியம் செய்திகளுக்காக பெரும்பாக்க பணிமனையிலிருந்து குமார்.